மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியையும் தருவது உறவா, வரவா, துறவா? உறவுகளே இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி நிம்மதியும் மகிழ்வும் கிடைக்கும் நீங்க என்னிடம் கேட்கலாம். ஆனால் எங்களுடைய துறவிகள் தனிமையா இருந்தாலும் மனிதர்கள் யாரும் எங்களுக்கு உறவினர்கள் இல்லை. மன்னிக்கும் பண்பே எங்களுடைய தாய், எல்லாவற்றிலும் நாங்கள் பேசும் உண்மையே எங்களுடைய தந்தை, எல்லாவற்றிலும் நாங்கள் காட்டும் அன்பே எங்களுடைய தம்பி, பொறுமையே என் அண்ணன், அமைதியே என் மகள், அறிவே என் வேலைக்காரன், இறைவனே என் எஜமானன், மொத்தத்தில் நற்குணங்களே எங்களுடைய உறவினர்கள். இதுதான் என் குடும்பம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய துறவிகளின் வாழ்வில் இல்லாத மகிழ்ச்சியா நிம்மதியா? இப்படிப்பட்ட துறவிகளின் வாழ்வில் தான் ஐயா நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. ஐயா, இன்னைக்கு உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? சொந்தக்காரன் ஒருத்த மட்டும் பணக்காரன் ஆயிட்டானா வயிற்றுல நெருப்ப கட்டின்னு அலையிறான். ஆனா பணக்காரனா இருக்கிறவன் தனக்கு சொந்தக்காரனா வரணும்னு மட்டும் நினைக்கிறான். இப்படிப்பட்ட சமுதாயத்துல எங்கயா கிடைக்குது உறவுல நிம்மதியும் மகிழ்ச்சியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உறவுல தான் கிடைக்குது நிம்மதின்னு சொல்லும் போது, உள்ளொன்று வைத்துக்கொண்டு வெளியொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி நெஞ்சை புண்ணாக்கிவிடும். இப்படிப்பட்டதுதான் உங்களுடைய உறவு. இதில் எப்படி கிடைக்கிறது நிம்மதியும் மகிழ்ச்சியும்னு கேட்கிறேன். ஐயா, சுவாமி விவேகானந்தர் ஒரு பிரபலமான துறவி, அதை விட மிக மிக பிரபலப்படுத்த வேண்டிய ஒரு துறவி. பலமே வாழ்வு, பலவீனமே மரணம், விழுமேன் எழுமேல் தன் நாட்டு மக்கள் நல்வாழ்வு பெற போகிறார்கள், மிருக பலத்தால் அல்ல ஆன்மீக பலத்தால்னு சொன்னாரே சுவாமி விவேகானந்தர். இவருக்கு துறவில் தான் கிடைத்தது நிம்மதி. உங்களுடைய மறுக்க முடியுமா அல்லது மறக்க முடியுமா? இப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் போல் வாழும் துறவிகளின் வாழ்வில் தான் எங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. ஐயா, தஞ்சை பெரிய கோவில் தலை நிமிர்ந்து நிற்கிறது, கரிகாலன் கல்லணை களி பூட்டி நிற்கிறது, மாமல்ல சிற்பங்கள் மனம் கவர்ந்து நிற்கிறது, வள்ளுவ நெடுஞ்சிலை வான் தொட்டு நிற்கிறது, கப்பலொட்டிய தமிழமைப்புகள் கடல் கடந்து நிற்கிறது. இத்தனை சாதனை படைத்திட்ட தமிழினமோ இன்று தண்ணீர் விட கோரி நடுத்தருவில் நிற்கிறது. எங்கு போனது உங்களுடைய உறவு? எங்கு போனது உங்களுடைய உறவு? இந்திய மக்கள் அனைவரும் தன் சகோதர சகோதரிகள் என்று எண்ணி இருந்தால் தண்ணீர் கொடுத்திருப்பார்களே. இங்க எங்க போனது உங்களுடைய உறவுன்னு கேட்கிறேன். இப்படிப்பட்ட உறவுல எங்கயா கிடைக்குது நிம்மதி? ஐயா, தாயாரும் சுற்றமும் மனைவியும் கைவிட்டு தாழ்ந்திடும் நாள் நிச்சயம் ஒரு நாள் வரும். நீ யார் நான் யார் என பகர்வார்கள் உறவினர்கள். அந்த நேரத்தில் தான் நோயும் வந்து குடிகொள்ளும். நான் எத்தனை புத்தி சொன்னாலும் உறவு வரவு என்று பேசும் கல் நெஞ்சங்களுக்கு புரியவில்லை. வானத்தில் உள்ள விண்மீனுக்கு மீன் என்று நினைத்து தூண்டில் போடுவதை போல செயற்கையாக பொய்யாக நிம்மதியும் மகிழ்ச்சியும் உறவில் பெறுகின்றனர். இன்று பணம் என்னிடம் இருக்கும், நாளை உங்களிடம் இருக்கும், மறுநாள் வேறொருவரிடம் இருக்கும். எனவே என்றுமே நிலையானதல்ல இந்த வரவில் கிடைக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும். இப்படிப்பட்ட உறவிலும் வரவிலும் என்றுமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. இறுதியாக உறவில் இருக்கும் ஒரு உண்மையை மட்டும் கூறி முடித்துக் கொள்கிறேன். முகத்தில் புன்னகையோடு வலம் வந்தேன், கள்ளச்சிரிப்பு என்றார்கள். கோபம் கொண்டேன், சிடுமூஞ்சி என்றார்கள். அதிகம் பேசாமல் இருந்தேன், ஊமையேன் என்றார்கள். சலசலவென்று பேசினேன், ஓட்டவாய் என்றார்கள். புதிய தகவல்களை பரிமாறினேன், கருத்து கந்தசாமி என்றார்கள். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தேன், ஜால்ராய் என்றார்கள். அனைத்து செயல்களையும் முன்னின்று செய்தேன், முந்திரி கொட்டை என்றார்கள். அனைவரையும் வணங்கினேன், ஏமாற்றுக்காரன் என்றார்கள். வணங்குவதை நிறுத்தினேன், தலைகணம் என்றார்கள். ஆலோசனை வழங்கினேன், படிச்ச திமிர் என்றார்கள். சுயமாக முடிவெடுத்தேன், அதிபுத்திசாலி என்றார்கள். அனைவரையும் வணங்கினேன், ஏமாற்றுக்காரன் என்று மீண்டும் சொன்னார்கள். வாய்விட்டு அழுதேன், வாய்விட்டு அழுதேன், உனக்கு மறைகலண்டு போச்சு என்றார்கள். எதிர்கேள்வி கேட்டேன், வில்லங்கம் என்றார்கள். எதற்கும் தயங்காமல் ஒதுங்கி இருந்து கொள்ளலாம் என்று ஒதுங்கி இருந்தேன், பயந்தாங்கோலி என்றார்கள். எதற்கும் கலங்காமல் தைரியமாக இருந்தேன், கல் நெஞ்சக்காரன் என்றார்கள். 4 பேர் என்ன பேசுவார்கள், 4 பேர் என்ன நினைப்பார்கள் என்று யாரோ 4 பேருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன். தொலைவில் கிடந்தது என் வாழ்க்கை. அந்த 4 பேரை தூக்கி எறிந்துவிட்டு தன் நாட்டு மக்களுக்காக அந்த இறைவனையே அடைய துறவியாய் சென்றேன். என் வாழ்வே நிம்மதியானது, மகிழ்வும் கிடைத்தது. இப்படிப்பட்ட துறவில் தான் மனிதர்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது என்று பசுமரத்தாணி போல் உங்களுடைய மனதில் பதிய வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.